சொரியாசிஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, தோல் மேலே ஏதோ ஒன்று ஒட்டுன மாதிரி ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த தோல் மேலே எலும்பி நம்ம நார்மல் தோல் இல்லாமல் அதுக்கு மேலே ஏதோ கோட்டிங் போட்ட மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இது என்னாகுது, அதிகப்படியான நமைச்சல் அரிப்பு கொடுக்க ஆரம்பிக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா சொரையும் போது திரும்ப திரும்ப அது ஒரு மாதிரி பொடியாக பவுட்ரா இல்லை செதில் மாதிரி கொட்ட ஆரம்பிக்குது. அதுதான் சொரியாசிஸ். பார்க்குறதுக்கு செதில் உதிர் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க, மனம் சார்ந்த தோல் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சொரியாசிஸ் ஏன் நம்ம தோலில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. குறிப்பாக நம்ம சொல்லக்கூடியது நம்மளோட உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், நம்மளோட உள்ளுறுப்புகளாகிய ராஜ உறுப்புகளாகிய கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், இருதயம், கிட்னி, இந்த 5 ராஜ உறுப்புகள் பலகீனமாகும் போதும், நம்மளோட உடம்புல கழிவுகளின் தேக்கமாகும் போதும், நம்மளோட வாதம் மேல் நோங்கி இருக்கும் போதும் நம்மளுக்கு இந்த சொரியாசிஸ் பிரச்சனை வர ஆரம்பிக்குது.